வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வரவேற்பது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்க பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். வாங்க எப்படி வந்து இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண போவாங்க, இதே ஒரு பேஜ் தான் வரும். இதில் பாருங்க மேலே சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் வந்து டிஎன்இ டிஸ்டிங் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் வரும். இதில் பாருங்க edistrict.tn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இடிசியோட பேஜ். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் ஹோம், எபோட், வெரிஃபை சர்டிஃபிகேட், லாகின், கான்டாக்ட் இருக்கும். இதில் பாருங்க வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் கேப்சா இருக்கும். அதில் அப்புறம் வந்து கீழே வந்து சர்டிஃபிகேட் அப்ளைடு ஃப்ரீ இயர் ஏப்ரல் 2021 வில் பி அவைலபிள் இன் பிலோ யூஆர்எல். நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற சர்டிஃபிகேட் 2021 முன்னாடி அப்ளை பண்ணது அந்த கீழே கிளிக் டவுன்லோட் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணி விழுப்பாங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டிஎன் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வந்துருக்கும். அதை இங்கே டைப் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் நம்பருங்கத்தில் கீழே என்டர் கேப்சான்னு இருக்கும். மேலே கேப்சா இருக்கிற கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் நம்பரும் கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சுன்னு இருக்கு இல்லை, அதை கிளிக் கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் அப்ளிகேஷன் நேமு, ஜெண்டர், கரண்ட் அட்ரஸு, அப்புறம் ஃபாதர் நேமு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. இப்படி செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க ஸ்டேட்டஸ் டீடைல் இருக்கும். ரிக்வெஸ்ட் ஃபார் இன்கம் சர்டிஃபிகேட், நீங்கள் எதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு. சர்டிஃபிகேட் அப்ரூவ்னு வந்தால் பக்கத்தில் வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ நான் அப்படி டீட்டெயிலாக போடுவேன். நன்றி, வணக்கம்.